விஜயுடைய வாக்கு சதவீதத்தை விஜய் பெற்ற வாக்கு திமுகவை மிக கடுமையாக உடைத்துவிட்டது. எண்பத்தி 7 வயசாயிட்டு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய துரைமுருகனுக்கு டிக்கெட்டு ஏன் கொடுத்தான்? நான் கேட்டேன். எனக்கு அதுதான் பயங்கரமான கோவம். என்ன பாக்குறாங்கன்னா, மாற்றுக்கு திமுகவுக்கு மாற்று ஏதாவது அண்ணா திமுக இல்லை. அதை எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடி கொஞ்சம் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் கூட அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய லக்கு என்னன்னா, அதிமுகவோடு ஆதரவு கொடுத்து தாவேகா ஆட்சி அமைக்கலாம். தலைவர்களுமே முன்னிலை இருக்கிறார். ஒரு மாசி வெற்றியாகத்தான் இதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வாக்கு எண்ணிக்கைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு கருத்து கணிப்புல நம்ம பார்த்திருந்தோம், வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஆனா அதை தாண்டி இப்ப தாவேகா முன்னிலையில இருக்கு. இதற்கு என்ன காரணம்? திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் சார்? இல்லை, இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி இந்த தேர்தல் எல்லாருக்குமே ரிசல்ட் ஒரு பெரிய ஷாக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 60% கருத்து கணிப்புகள் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக ஆக்சியோஸ் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 110 தொகுதியிலும், அது கூட தப்பாக இருக்கு. அதிமுக 22லேருந்து 32 தொகுதியிலும், தாவேகா 120 தொகுதியிலும் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அந்த கருத்து கணிப்பும் தப்பாக தான் இருக்கு. இப்போ அதிமுக 22க்குள்ள சுருட்டப்படும் என்று சொன்னால், இப்போ அதிமுக 32 தொகுதிக்குள் வரும் என்றால் அதிமுக இப்பொழுது 74 தொகுதிகளும், தாவேகா 107 தொகுதிகளும், திமுக 53 தொகுதிகளும் இப்போ மதியானம் ஒரு 11:15 நாம் எடுக்கின்ற போது புரிகிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகளில் தேமுதிக காங்கிரஸ் கட்சி எல்லாமே செட்பேக். விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்தில் முன்னணியில் இருப்பதாகவும் தகவல் வருது. முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய தோல்வியை சந்தித்து விட்டார்கள். நம்ம தனித்து ஒருத்தரை சொல்றதை விட ஏறக்குறைய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இது இந்திய வரலாற்றில் ஒரு புதுமையான விவகாரமாக நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பும் பல வரலாறு இருக்கிறது. இருந்திருந்தாலும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு 73லிருந்து ஒரு 4 ஆண்டுகள் கழித்து தான் ஆட்சி பிடித்தார். அதே போன்று 6 மாதத்தில் கட்சி ஆரம்பித்தார் நம்முடைய NT ராமராவ் அவர்கள். அதே போன்று ராஜசேகர் ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் கூட ஒரு குறுகிய வரலாற்றில் ஆட்சி பிடித்தார். எல்லாரையும் விட இவர் 2 வருடம் கட்சி ஆரம்பித்தாலும் செயல்பாட்டு அளவில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. எது தாவேகா பெருசா செயல்பட்டார்கள். மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள், ஒன்றிய செயலாளர்கள் இருந்தார்கள், நகர செயலாளர்கள் இருந்தால், பூத் கமிட்டி இருந்தார்கள், 2ஆம் மட்ட பேச்சாளர்கள், அப்படி எதுவுமே இல்லை. எல்லாத்துடைய முகம் இவர் தான். யாரு? விஜய் தான். 41 பேர் இறந்து போனார்கள். அதுவும் பேச்சு பொருளாக இல்லை, எல்லாம் மறந்து போயிட்டது. உயிர் இழந்துதான். அப்புறம் தமிழ்நாட்டில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை கூட பனையூருக்கு வர வச்சு தான் கொடுத்தாரு. இப்போ எல்லாருக்கும் அவருக்கு மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த விஷயத்துல அவர் ஏன் இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் 2 விஷயம். எதிர்கட்சியான அதிமுக 75 சீட்டு இப்போ முன்னிலையில் இருந்தாலும் அது விஜயுடைய வாக்கு சதவீதத்தை விஜய் பெற்ற வாக்கு திமுகவை மிக கடுமையாக உடைத்து விட்டது. நான் கடைசியாக பேசிய ஒரு விஷயத்தில் விஜய் யாரை உடைக்க போகிறார், அதிமுகவின் வாக்குகள் அநேகமாக கைப்பற்றப்படும் என்றுதான் சொல்லியிருந்தோம். நான் மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் போன்ற செய்திகளும் சொல்லிருந்துச்சு. அப்ப திமுகவுக்கும் இவர்களுக்கும் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கலாம், இல்லது திமுக வரலாம், அல்லது இது எப்படி ஹவுகன் இந்த மாதிரியான ஒரு பரப்புரைகளின் மூலம் அது கான்ஸ்டிடியூஷனுடைய வெற்றியாக கன்வெர்ட் ஆகும், வாக்குகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது, எனக்கும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எப்படி என்றால், வாக்கு பூத்திலும் சரி வெளியும் சரி நான் கேட்கின்ற 20 பேரை கேட்டாலும் 18 பேர் தாவேகாவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னார்கள். வாக்கு அளித்து விட்டு வெளியே 12-13 பேர் இடத்திலே கேட்டேன். அது இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், நடுத்தர மக்கள் எல்லோருமே நாங்கள் தாவேகாவுக்கு தான் போடுவோம். இதை விட ஒரு முக்கியமான செய்தி,
67 இதுவரை இஸ்லாம் கம்யூனிட்டி எப்போதும் திமுகவுக்கு தான் வாக்களித்து பழக்கம். ஆனால் முதல் முறையாக என்னுடைய தொகுதி திருச்செந்தூர் தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய காயல்பட்டினம் என்ற ஊர், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர், ஆதித்தனாருடைய பிறந்த ஊர் தான் என்னுடைய ஊர். அங்கு இருக்கக்கூடிய நான் ஃபோன் பண்ணி கேட்டால் திருச்செந்தூர், காயாமொழி, காயல்பட்டினத்தில் அனித ராதாகிருஷ்ணனை ஊருக்குள்ளே விடாமல் இஸ்லாம் சிறுவர்கள் பத்தி அனுப்பி இளைஞர்கள் நாங்கள் இந்த முறை தாவேக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று சொன்னது பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு செய்தி, சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பாளையங்கோட்டை, அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட்ல பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள், முஸ்லிம்கள் மேலப்பாளையத்தில் 1 லட்சம் இருப்பார்கள். அங்கேயும் கூட இன்றைக்கு அப்துல் வஹாப் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அல்லது பின்னடைவை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? ஒரு பேக்கேஜா பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அந்த கட்சியினுடைய எடுபிடிகள், கட்சியின் கீழ்மட்ட தொண்டர்கள், கட்சியினுடைய அமைச்சர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏதோ ஒரு மக்களின் வெறுப்பை அவர்கள் பெற்றிருப்பதன் காரணமாக மிக கடும் சினம் கொண்ட அவர்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகமே எங்களுக்கு வேணாப்பா. அப்போ நம்ம கேட்டோம் பல இடங்களில், 1000 ரூபாய் கொடுத்தார்களே உரிமை தொகை, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தார்களே, அதற்கு பிறகு 2000 ரூபாய், 3000 கொடுத்து ப்ளஸ் 2000 ப்ளஸ் சுற்றுலா போக கொடுத்தார்களே, எங்களுக்கு எதுவுமே வேணாம். பஸ்ஸில் மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தார்களே, இதையெல்லாம் தமிழ் சமூகம் நிராகரித்து விட்டது. இதில் 2 விஷயம் பார்க்கணும். இதை தமிழ் சமூகம் நிராகரித்து விட்டு போட்டதற்கு காரணம் திமுகவின் மீது இருக்கக்கூடிய மிக கடூரமான கடுமையான வெறுப்பு. ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்லா பாருங்களேன், 87 வயசாயிட்டு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய துரைமுருகனுக்கு டிக்கெட்டு ஏன் கொடுத்தான்? நான் கேட்டேன். எனக்கு அதுதான் பயங்கரமான கோவம். அந்த ஆள் ரொம்ப மோசமாக பேசுவார். தலித் பெண்களை உனக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு 1000, இப்படிலாம் ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவர், நக்கல் பிடித்தவர். அவர் ஒரு வன்னியர், அவர் சாதி வெறி பிடித்தவர், மிக சாதாரணமான வெறி பிடித்தவர் இல்லை, கடுமையான சாதி வெறி பிடித்தவர். அவருடைய பையன் கதிரானந்த நீ எம்பி ஆக்கியிருக்கா, அப்போ அவரை வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதுதானே அவருக்கு? அப்போ மக்களுடைய மனநிலை அவங்க பார்க்கல. பத்திரிக்கைக்காரன் கேள்வி கேட்டால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை அந்த 87 வயசுக்காரனுக்கு. ஆனால் அவர்கிட்ட நான் டிக்கெட் கொடுப்பேன். ஏன் டிக்கெட் கொடுத்தா? அது நாங்கள் வாரிசு அரசியலை மெயின்டைன் பண்ணுவோம். கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழி, ஒண்ணுமே தெரியாத அழகிரிக்கு டெல்லியில கெமிக்கல் மினிஸ்டர் இருந்தார் கொஞ்ச நாள்ல. இப்ப இன்பநிதி 600 கோடி ரூபாய்க்கு படம் தயாரிக்கிறார் இல்லையா? அப்புறம் துரைமுருகன் மகன் கதிரானந்த், பொன்முடி மகன் சிகாமணி, பெரியசாமி பையன், இப்படி எல்லாரும் வாரிசு. குடும்பமே கழகம், கழகமே குடும்பம். என்னையா இது? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கிறுக்கனா, பைத்தியக்காரனா? அறிவோட சிந்திச்சான். ஆஹா, இவங்களை விட்டா ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முள்ள, நான் யதார்த்த பேசுறேன், டிஎம்கேக்கு எதிராலாம் பேசல, இதுதான் உண்மை. அடுத்து இந்த இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர், இதெல்லாம் மக்கள் பேசினாங்க. The dissent voice, very hot talk, very hectic talk is going on. I am here. I went to so many places. I met the people. I had discussed with the people. What I receive, I will share with you. நான் எதை பெற்றனோ, what I received, I share with you. மக்கள் சொன்னார்கள், பணம் குவிஞ்சு போச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளே பாக்கி கிடையாது. திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி போனா வள்ளியூர்ல இருந்து மலைகளை உடைச்சி, ஆறுகளை மணலை அள்ளி, கடுமையான விஷயம். திமுக காரன் அவ்வளோ கவுன்சிலரும் உன் வீட்டில் பூசுறதுக்கு ஒரு யூனிட் டிப்பர்ல ஏதாவது இறங்கிட்டா கமிஷன் கொடு. ஆனா ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில அவர் வெற்றி பெற்றுட்டு வந்தாரு. திமுகவின் கோட்டையாக சென்னையும் இருந்தது, கொளத்தூர் தொகுதியும் அவருடைய பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காரு. ஸ்டாலின் பின்னடைவு, சேப்பாக்கத்துல பின்னடைவு, சேகர் பாபு அவர்களும் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காரு. இதுல ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? சரிப்பா, இவர் ஒரு பெரிய தலைவனா? விஜய் ஒண்ணும் கிடையாது. பெரிய கொள்கைவாதியா? ஒண்ணுமே கிடையாது. பெரிய தேசியவாதியா? பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயரா? அல்லது கட்சிக்கு பேசக்கூடியவன்? இப்போ அண்ணா அவர்கள் 67 ஒரு பிறந்த வேலைக்காரி நாடகத்தை எழுதினார். பெரிய அறிவாளி, மொழி புலமை உள்ளவர். அவர் கூட இருந்த மதியழகன், திரு கருணாநிதி எல்லோருமே சிறந்த அறிஞர்களாக இருந்தார். ஆனால் அவர்கள் நல்லா பேசினாங்க. செகண்ட் தலைவர்கள் மதியழகனும் சரி, கருணாநிதியை சரி, நாவலர் நெடுஞ்செழியனும் சரி, எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள். ஆனால் இன்னைக்கு டிஎம்கேல தாவேக்கால இருக்கிறத யார் சொல்லுங்க? புஷி ஆனந்துக்கு ஒண்ணுமே தெரியல.
பேசவே தெரியல. ஆதவ அர்ஜுன் பணத்தை வச்சு தான் முன்னாடி நிற்கிறார். விஜய் இன்னொருத்தர் இருக்காரு, ஏதோ ஒரு விஜய், அவரு, அப்புறம் நிர்மல் குமார், யாருமே ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இல்ல. ஆனாலும் தாவேக்கா தானே சார் முன்னிலை வகுத்து. அதான் முக்கியம். ஆனா அங்க வந்து மக்கள் ஹீரோவா யார பார்த்தாங்கன்னா விஜயை தான் பார்த்தாங்க. என்ன பாக்குறாங்கன்னா மாற்றுக்கு, திமுகவுக்கு மாற்று ஏதாவது அண்ணா திமுக இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பழனிசாமி 75 பிடிச்சது எப்படின்னா பழனிசாமிக்குடைய இதுல பிடிக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பழனிசாமி வந்து தாவேக்கா உடைச்சது திமுக ஓட்ட உடைச்சிட்டு. இப்போ நான் கூட சொல்லியிருந்தேன், 2 விஷயம் சொல்லியிருந்தேன். பழைய பதவி பாருங்க. உதாரணத்துக்கு விக்கிரவாண்டியில் 7000 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட். எதுக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்றத்தில். 2024 நாடாளுமன்றம் 6 தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் 2 பேருக்கும் இடைவெளி 7 தொகுதி. ஆனால் விக்கிரவாண்டியில் இவன் நிற்காம பாமக நின்றுச்சு. யாரு? நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ நான் சொல்றேன், இது வந்து விளிம்புல நிற்கிற மாதிரி. ஒருவேளை தாவேக்கா திமுகவுடைய ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டா அது இவங்களுக்கு வாய்ப்பாயிடும். யாருக்கு? அதிமுகவுக்கு. இல்ல அதிகபட்சமா இதை பிரிச்சாச்சுன்னா திமுகவுக்கு வாய்ப்பாயிடும். அது நமக்கு தெரியாது, இல்லை யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ வந்த ரிசல்ட், திமுக மேல் உள்ள வெறுப்பின் காரணமாக திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோருமே தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அதிமுகவுக்கு ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அப்ப அதிமுக ஓட்டை விட திமுகவினுடைய ஓட்டை தாவேக்கா மொத்தமாக கபலீகரம் செய்தனால இப்போது 11:30 மணி காலை 108 இடங்களில் முன்னிலை, அதிமுக 75 இடங்கள் முன்னிலை, திமுக 51 இடங்களில் முன்னிலை. இது திமுகவை எப்படி காலியாச்சுன்னு சொல்லிட்டா, திமுகவின் மீது வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவினுடைய இடைநிலை ஊழியர்கள், திமுகவுக்கு மேலுள்ள வெறுப்பின் காரணமாக திமுகவினுடைய 1000 ரூபாயோ மக்கள் நலத்திட்டத்தை எவனுமே ஏற்றுக்கொள்ள விரும்பல. போயா, ஒரு திட்டமாவது பஸ்ஸாவது நீ என்ன செய்யற அப்படிங்கிற ஒரு வெறுப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இதே திமுகல அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பல வெறுப்புகள் ஏற்பட்டது, விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ஆனா அந்த தொகுதி கோவை தெற்குல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னிலைன்றது போயிட்டே இருக்கே சார், அது என்ன மாதிரி நம்ம பார்க்கலாம்? இல்லை, செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருக்காருன்னா செந்தில் பாலாஜி வந்து கொடுக்க வேண்டியதை பயங்கரமாக கொடுக்குறாரு. எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி, மற்றவங்களாம் கொடுக்கலையா? 2000 கோடி 3000 கோடி கொடுத்துருக்காங்க. தொகுதிக்கு 25 கோடி டிஎம்கே சார்பாக. 100 தொகுதிக்கு எவ்வளோச்சு? 5000 கோடி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 5000 கோடி யார் விட்டு திட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்காத ஒரு மினிஸ்ட்ரி 5000 கோடி கொடுத்துருக்கான். செந்தில் பாலாஜி மட்டும் ஒரு 1000 கோடி கொடுத்துருப்பான் மனுஷன். 1 கிராம் தங்கத்துக்கு பதிலாக 1/2 கிராம் தங்கம் 8000 ரூபா கொடுத்துருக்காங்க. லால்குடியில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட அந்த லாட்ரி மாத்யூ, அவருடைய ஒய்ஃபு பேர் லீமா, அந்த அம்மா 20,000 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வாங்கி கொண்டு என்கிட்ட ஒரு பெண் சொன்னாங்க, நான் பதிவு செஞ்சுருக்கேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பெண்ணை பேட்டி எடுத்தேன், எங்க பெரியமேட்டில். அவங்க ஒரு தலித் பெண், 61 வயது. அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, அம்மா நீ எதுக்கு வாக்களிப்பீங்கன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு சொன்னா, நான் வந்து பிஜிலுக்கு போட்டேன் அப்படின்ச்சு. காசு 3000 ரூபா டிஎம்கே கொடுத்தேன், இந்த ட்ரிப்பு பிஜிலுக்கு போட்டேன். அப்படியா? அப்போ மற்றவங்க எல்லாரும் கேட்டால், யாரை கேட்டாலும் தாவேக்கா தாவேக்கா தாவேக்கா. நான் பதிவு செஞ்சுருக்கேன், 4ஆம் தூண்லேயே பதிவு செஞ்சுருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையான எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்தனால அதிமுகவுக்கு அந்த கோபம், அவர்கள் எதிர்கட்சியாக இருந்ததுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. அதனால ஏடிஎம்கேக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அப்படியே உளுந்தது. அந்த வாக்கில் திமுகவுக்கு போட்ட எல்லாரும் மலமளமலன்னு தாவேக்காவுக்கு போட்டுட்டாங்க. இது ஒன்று. இப்போ இதில் காணாமல் போனது அடுத்து நாம் தமிழர் கட்சி. இப்போ வரக்கூடிய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 1000 ஓட்டு 2000 ஓட்டு 5000 ஓட்டுன்னு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் ஏன் காணாமல் போனாங்கன்னு சொன்னா, அவர் வந்து கடைசியில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக உருவானார். ஆனால் அந்த மாற்று சக்தி என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், அப்புறம் வந்து நேரத்துக்கு தக்கன இடத்துக்கு தக்கன பேச ஆரம்பிச்சிட்டார். நல்லதோ கெட்டதோ, தோல்வியோ வெற்றியோ ஒரே லெவலில் நிற்கணும். அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். திடீர்னு போய் பிராமண கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொன்னதை நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியவாதிகள் விரும்பலை. தமிழ் தேசியவாதர்களுக்கு பார்ப்பனியம் என்றால் பிடிக்காது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிராமண கடப்பாரை என்பது அவர்களுக்கு பிடிக்காத சொல். அடுத்த மிக முக்கியம்,
அந்த கட்சியில் இருந்த தலைவர்கள் பாண்டியம்மாள் மிக முக்கியம், ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் இவர்கள் போன்ற பல மூத்த தலைவர்கள் நாதாக்காவிலிருந்து வெளியேறினாங்க. அடுத்து மிக முக்கியம், திருநெல்வேலி மாவட்டம் அல்ல, கோவை எல்லா ஊரிலும் ஏராளமான நாதாக்கா, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், துணை செயலாளர்கள் எல்லாரும் கூண்டோடு ராஜினாமா செய்து போன வரலாறும் உண்டு. அதற்கு அடுத்த ஒரு காரணம், ஒரு உதாரணத்துக்கு இடும்பாவனம் கார்த்திக்கு சீட்டு கொடுத்தான். அண்ணா நான் பிரச்சாரம் பண்றேன், நீ பிரச்சாரம் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுமா, இல்ல உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டாடா, இப்படிலாம் ஒரு தலைவன் பேசக்கூடாது. அவருக்கு என்ன, ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு, எல்லா தரப்புலையும் பணம் வாங்கிட்டாங்க. இதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இல்லை. மிக முக்கியமான விஷயம், அந்த விஜயலட்சுமி நடிகை இருக்காங்க பாருங்க, அந்த அம்மா விஷயத்துல கண்ணும் காதும் வச்சு ரகசியமா முடிக்கிறத விட்டு போட்டு ஊருக்கு பேசி கைத்தட்டி சிரிக்கிறது. ஏயா, ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சாங்கிறா அந்த அம்மா, தாம்பத்தியம் நடத்தன்னு சொல்றா. அதை வெளியே ஒரு தமிழர் தேசியம் பேசுறவன் சொல்லுவானா? ஏதோ நடந்து போச்சு, தப்பு ஏமா, ஏதோ நடந்துச்சு, நான் உன்னை லவ் பண்ணேன், நம்ம தம்பதியமா வாழ்ந்தோம், ஏதோ உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஒரு தமிழ் தேசியம் பேசுறவன் வெளியே தெரியாம இருக்கணுமே தவிர, அதை விட்டு போட்டு அதை வெளியே சொல்லி சிரிச்சதை பாருங்க, இது அவருக்கு ஒரு டிராபேக். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முறை தாவேகாவுக்கு தலித்துகளினுடைய வாக்குகள் ஏராளமாக போயிருக்கிறது. சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களின் பாரம்பரியமாக திமுகவின் வாக்குகள் இடம் மாறிவிட்டது. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகள் வாக்குகளும் போயிருக்கிறது. எல்லாரும் சொன்ன ஒரே கருத்து, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேண்டும் இருக்கு. அதுதான் அவங்க வச்சுக்க. ஏன்னா அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளான பெரம்பூர் தொகுதியில அவருக்கு அந்த வாக்கானது எப்படி இருக்கு, திருச்சி கிழக்குல திமுகவின் முகமா இருக்கக்கூடிய KN அவர்களே பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். இந்த 2 தொகுதிகள்ல அந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கு, தாவேகா முன்னிலையில இருக்கு, எந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு சார்? திருச்சி கிழக்குல இப்போ வரும்போது அவர் 16,579 வாக்குகளை பெற்று முன்னணியில் தான் இருக்கிறார். யாரு? விஜய். ஆனால் இன்று காலை வருகின்ற போது அவர் பின்னடைவில் இருந்தார். இப்போ காட்பாடி எடுத்துக்கிட்டா துரைமுருகன் நான் எப்பவுமே கோவப்பட்டேன், 7,700 வாக்கு பின்னடைவு. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 11,394 வாக்களை பின்னடைவு. எல்முருகன் அவினாசியில பின்னடைவு அடைஞ்சிருக்கிறார். விஜய் பிரபாகர் தற்போது பின்னடைவு அடைஞ்சிட்டார். அப்ப தேமுதிக 10 தொகுதிகளில் அவங்க 2 பேரும் முன்னணியில் இருந்தாங்க. இப்ப 2 பேருமே பேக்கப்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலை. 28ல காங்கிரஸ் கட்சிக்காரன் நம்மள்கிட்ட ஒன்று பேசுகிறான், அங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்கான். எழும்பூர் தொகுதியிலையும் கூட நம்முடைய அவர் பேர் என்னது தம்பி திமுகவில் அவர் பின்னடைவு. ஆக மெட்ராஸில் மண்டலத்தில் 37 தொகுதிகள் இருக்கு. அந்த 37 தொகுதிகளில் 16 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டை உடைந்து சுக்குநூறா போயிட்டு, அந்த 16 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றியிருக்காரு. ஆமா, நாம என்ன நினைச்சோம், நேற்று கூட நினைச்சோம், அர்பன் சபர்பன்ல தாவேகா வரும், ஹெம்லெட் கிராமப்புறங்கள் குக்கிராமங்களில் தாவேகா வராதுண்டு. இன்னைக்கு மெஜாரிட்டிக்கு ஒரு 7 சீட்டு தான் முன்ன பின்னர். இந்த 7 சீட்டு காங்கிரஸ்காரங்க கூட மாறி போயிடுவாங்க, சொல்ல முடியாது. டிஎம்கே கூட இருக்காது. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், எந்த காலத்திலும் அவர் பாஜகவை இணைத்து ஆட்சிக்கு வந்தால் காலி, அவருடைய எதிர்காலமே காலியாகும். டிஎம்கே இதுவரைக்கும் ஜெயிச்சது மைனாரிட்டி ஓட்டு 16%, 17%. முதல்ல இஸ்லாம் சமூக ஓட்டுகள் மாறி இருக்கிறது. பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கி இருக்கிறது. நெல்லையில் பாளையங்கோட்டை முஸ்லீம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டு மேலப்பாளையத்தில் மட்டும் இருக்கும். அந்த ஓட்டு முழுமையாக மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு தாவேக்காது. பெண்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கூடுதலை, பெரியதால, முட்டம், அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மணப்பாடு, ஆலந்தலை, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், தூத்துக்குடி இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பேட்டி கண்டேன் 6 மாதத்துக்கு முன்னாடி. நாங்கள் தாவேக்கு தான் போடுவோம் சாச்சா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் பலமுறை பதிவு செஞ்சேன். இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. புரியுதா? சிலங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது, 1000-2000 வாங்கிட்டு சும்மா பொய் சொல்றது, தாவேக்காக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னது, அவங்கெல்லாம் இப்போ நீ எந்த மூஞ்ச வச்சு சொல்லுவாங்க? ஒரு செய்தியாளன் உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இப்போ இதோட நான் திமுக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா இல்லை, அதுதான் தப்பு. இந்த முறை அவர்களுக்கான வாய்ப்பு மங்கி போயிருக்கிறது. இப்போ தாவேகாவுக்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, சாதாரணமான பொறுப்பு இல்லை, மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை கட்டமைத்து அவர் இல்லை என்றால் அவரை தூக்கி வீசி போடுவார்கள். நல்லா புரிந்துக்கிட்டா உங்களுக்கு.
சும்மா டான்ஸ் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சர் வந்தோன்னா இனி வந்து அவர் ஒன்று அவர் பொண்டாட்டி விஷயத்தெல்லாம் அவர் கணக்கு பண்ண சரி பண்ணணும். சங்கீதாவை ஒன்று வாழணும், இல்லைன்னா ஒழுங்கான முறையில் அரசாங்கம் விடணும். இன்னும் திரிசாவெல்லாம் கூட்டுக்கிட்டு ரோட்டில் அலையக்கூடாது. மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. ஒரு திரைப்பட நடிகை, நீ திருமணம் செய்து உனக்கு 2 புள்ள இருக்கு, நான் எல்லாத்தையும் பேசுறது தான், எல்லாம் இயற்கை. தமிழ் மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பார்கள், மானத்தை பார்ப்பார்கள், கண்ணியத்தை பார்ப்பார்கள். ஏன்னா மானத்தை பார்ப்பார்கள், கண்ணியத்தை பார்ப்பார்கள், எல்லாமே தமிழ் மக்கள் பார்ப்பார்கள். அப்போ மற்றவர்களுக்கு ஏற்பட்ட கெதி இவருக்கும் ஏற்படலாம். இன்றைக்கு 110 தொகுதியில் பிடிச்சிருக்க, 109 தொகுதியில் பிடிச்சிருக்கலாம். ஆனால் பெண்கள் விவகாரத்தில், பொது பணத்தை கையாளக்கூடிய விவகாரத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 41 பேர் இறந்தாலும் கூட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுவே ஒரு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம். நீ 41 பேரை வந்து வீட்டில் போய் பார்க்கல. ஒரு பிள்ளை இறந்துட்டா நமக்கு 10 நாள் தூக்கம் வராது. நேற்று ஒரு போட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தாய் தன் பிள்ளை அணைச்சி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆகுது. நமக்கு அப்படி ஒரு இலகிய மனசை கடவுள் கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்ல கண்ணியமாக இருக்கணும். இப்போ வெற்றி தோல்வி யாரும் ஜெயிக்கலாம், டிஎம்கே நாளைக்கு ஜெயிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? பழனிசாமிக்கு. இது பழனிசாமி பை லக்கில் 73 ஓட்டு. ஏன்னா அவர் ஓட்டு உடைக்கப்படவில்லை. திமுகவில் இருந்தக்கூடிய அவ்வளவு எதிர்ப்பும் அங்கே வந்துட்டு, அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸு இனி அந்த கட்சி அவர் ஒருங்கிணைத்தால், இப்போ இந்த ரிசல்ட் வரும்போது எந்தெந்த தொகுதிகள்லாம் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். தென் மாவட்டங்களில் என்ன பாதிப்பு இருக்கு, மத்திய மாவட்டங்களில் என்ன பாதிப்பு இருக்கு, டெல்டாவில் என்ன பாதிப்பு இருக்கு, அங்கே முக்குளத்தூர் மக்களுடைய பாதிப்புகள் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஓட்டு இன்று இரவு 7 மணிக்கிட்ட வரும்போது அதற்கான ரிசல்ட்டு, லீடிங்கு, பெர்செப்ஷன், முன்னணி பின்னணி நிலவரங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கோம். எடப்பாடி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலே பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் இருந்து சுயேட்சை வேட்பாளராக தொலைக்காட்சி சின்னத்தில் நிற்கிறவர் நல்ல ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு சார். எடப்பாடி அவர்களும் தாவேகாவும் அங்கே ஒரு நல்ல ஃபைட் போயிட்டு இருக்கு. அங்கே எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம வாக்கு? அதை எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடி கொஞ்சம் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் கூட அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கிறோம். தாவேகா வெற்றி பெற்றாலும், எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாலும் ஒரு குறைந்த வாக்கு. இப்போ திமுகவுக்கு இதில் பெரிய கேவலம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன் தொகுதியிலே ஜெயிக்க முடியல. புரியுதா? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியிலே ஜெயிக்க முடியல. எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. ஓவர் கிளீன் பவுட். ஆனா இது வாக்கு எண்ணிக்கை நேரமாக மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? தாவேகா மாறலாம். ஆனால் மாறினாலும் தமிழ்நாட்டுடைய இதை நான் தொடர்ந்து பார்க்குறேன். இங்க மட்டும் இல்லை, ஒரு பீக்கு ஏற ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சுக்கிடுங்க, மளமளமளன்னு ஏறும், அதுக்கப்புறம் குறையாது. தங்கம் விளைய மாதிரிதான், ஏறினாதான், அப்புறம் இறங்காது. அது வந்து மக்களுடைய சமீட்சை. ஒரு பெரிய 10 கிலோ அரிசி வாங்கி வச்சிருக்கேன்னா எல்லா சோறையும் எடுத்து பதம் பார்க்க வேண்டியதில்லை, 2 சோறை பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும். அதை மாதிரி மக்களுடைய த இன்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் வெரி கிளியர். மக்களுடைய மன ஓட்டங்கள், என்ன ஓட்டங்கள், த பீப்புள் ஆஃப் ஹோல் தமிழ்நாடு வில் ரிவீல். அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் மாற்றம். தாவேக்கால இப்போ 108 இருக்கு, 110 ஆகலாம், 112 ஆகலாம். இப்போ கிட்டத்தட்ட 108, இப்போ அவங்க எல்லாம் பார்க்க இது ஒரு 70, 180, 180 ஒரு 54, கிட்டத்தட்ட 134, 234 தொகுதி வந்துச்சு. இப்போ 3 பேர் வந்திருக்காங்க. 108, அதிமுக 72, திராவிட முன்னேற்ற கழகம் 54, 234 தொகுதி வந்துருச்சு. இதுல ஒரு இப்போ அவங்களுக்கு தனியில நிற்க வேண்டும் என்றால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதே போட்டு விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு பெரிய லக்கு என்னன்னா, அதிமுகவோடு ஆதரவு கொடுத்து தாவேகா ஆட்சி அமைக்கலாம், ஆதரவு கொடுத்தா இருக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஒரு திமுக ரோல்ல இல்லை, திமுக கிளீன் பவுல்டு, 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு. திமுக ரோலே பண்ண முடியாது, 54 சீட்டு. இப்போ இவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. இப்போ தாவேகா இப்போ டக்குன்னு இப்போ குறைஞ்சிட்டு 108 இருந்தது, இப்போ 106 வந்துருச்சு. இப்போ 106ங்கும் போது என்ன 12 சீட்டு வேணும் உங்களுக்கு, 118 சீட் வரணும், 117, 18 இருக்கணும். அதை யாரும் ஆதரவு கொடுக்க போறா? ஏடிஎம்கே தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே தனது 50, 72 சீட்டு, 70 சீட்டு வந்துச்சுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 55 சீட்டு 60 சீட்டு வந்தாலும் வச்சுக்கிடுங்க, வந்துச்சுன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிடும் தாவேகாவுக்கு. புரியுதா? இப்போ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ ஒரு 10 சீட்டு குறையுதுன்னா அது தாவேகாவுக்கு ஆதரவு வந்தால் ஃபுல்லாக வந்துடும், தம்பிங் மெஜாரிட்டி. அப்படி இல்லைங்கும் போது கொஞ்சம் சிக்கல் தான். இருந்தாலும் இப்போ உடனடியாக தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. தமிழ்நாட்டின் நலன் கருதி வெளியே இருந்து அதிமுக ஆதரவு கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
இறுதியாக உங்க பார்வையில இப்ப தாவேகா முன்னிலையில இருக்கு, அதிமுக 2ஆம் இடம், திமுக 3ஆம் இடம்ல இருக்கு. இது மாற வாய்ப்பு இருக்கா, இல்ல தாவேகா அந்த இடத்தை வந்து தக்க வைக்க வாய்ப்பு இருக்கா? நோ மாறுவதற்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை. தாவேகாவினுடைய எண்ணிக்கை இப்போ 106ங்கும் போது 110 ஆகலாம் அல்லது 102 ஆகலாம், அப்படித்தான் இருக்கும்போது இப்போ மொத்த அளவில் டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திடீர்னு நீங்கள் 2ஆம் எண்ணிக்கை 3ஆம் எண்ணிக்கை 15வது சுற்று 10வது சுற்று உடனே ஏறுமா போகுமா அப்படிலாம் தெரியல. தனிப்பெரும்பான்மைக்கு 118 சீட் தேவை. ஆக அப்படி தனிப்பெரும்பான்மைக்கு 118 சீட் வரும்போது இப்போது தாவேகா 106 இடத்துல இருக்கு. இன்னும் ஒரு 12 சீட் தேவை. திமுக 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடம் அல்லது மாற வாய்ப்பு இருக்கா? அது நெக் அண்ட் நெக்கா இருக்கும். டிஎம்கே வந்து ரொம்ப லெஸ் தான். டிஎம்கே இப்போ அதிமுக 72 இடங்கள்ல இருக்கு, திமுக 56 இடங்கள்ல இருக்கு. 56 72ல ஒரு 5-6 சீட்டு முன்ன பின்ன வரும். இந்த ட்ரையல் தான் போய்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போ ஃபைனல் ரிசல்ட் அமையும். ஃபிகர் மாறலாம். தட் மே பி சேஞ்சிங் த ஃபிகர். எண்ணிக்கை 110 112 115 113 அப்படிதான் வரலாம். தாவேகா வந்து ஃபுல் பீக்கில் வந்துச்சு. அது வந்து மறையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கேரியர் ஐ ஹவ் பீன் கண்டினியூங் த லீடிங் நாட் ஒன்லி ஹியர் பட் ஆல்சோ நார்த் இந்தியாவுடைய இதுவும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த கர்வ்ஸ் அப்படி ஏற ஆரம்பிச்சுன்னா கீழே இறங்காது. அப்படி என்னைக்காவது இறங்கி இருக்குன்னா அது 1-2 இறங்கி இருக்கு. சத்தீஸ்கர்ல அப்படியே நடந்துச்சு சற்று முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. காங்கிரஸ் கட்சி பீக்கில் வந்து டக்குனு கீழே போயிட்டு. அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே மொத்தமாக இல்லை. தற்போது நிலையில் தாவேகா 106 இடங்களையும், அதிமுக 72 இடங்களையும், திராவிட முன்னேற்ற கழகம் 54 55 56 என்ற இடங்களையும் பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 0 ஸ்தானத்தில் இருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டின் தங்கம் தென்னரசு, விடியல் சேகர், KKSR ராமச்சந்திரன் எல்லாருமே மூத்த தலைவர்கள். செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா 6000 ஓட்டு முன்னணியில் இருக்கிறார். எத்தனாவது சுற்று என்பது எனக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. அவர் முன்னிலையில் இருக்கிறார். எல்லா தலைவர்களுமே முன்னிலையில் இருக்கிறார். ஒரு மாசிவ் வெற்றியாகத்தான் இதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்டிப்பாக சார். தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகள் எப்படியெல்லாம் மாறுது, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி.